எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி. ஆமா, இவ சிநேகிதி மேத் தென்றல் மாதிரியா, எல்லாம் பன்றி மாதிரியில இருக்குதுகள். இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி காய்ச்சி தேவையில்லாத பிரச்சனை வருமா? பன்றி மாதிரியாம், பன்றி மாதிரி. சும்மா இருங்க, பேச வாயை வச்சுக்கொண்டு. உண்மையை சொன்னோன்னு கோவம் வருது போல. சரி சரி, ப்ரீ ஷூட் அண்ட் கல்யாணத்துக்கு முதல் படம் எடுப்பாங்களே, தெரியுமா உங்களுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு செய்யவே இல்லைங்க. மெண்டல், நாம கல்யாணத்துக்கே போட்டோ எடுக்கல, இதுல ப்ரீ ஷூட்டா? அட ஓம், என்னங்க நாம கல்யாணத்துக்கே எடுக்கலையே, இப்பத்தே பிள்ளைகள் என்னென்னத்தையெல்லாம் கண்டுபிடிக்குதுன்னு பாத்தீங்களா? ஓ, நம்மட புள்ளிகளும் செய்ய போறோம்னா நிக்குங்கள், அதுகளோட காலத்துல அந்த நேரம் பார்க்க வேண்டியா? ஐ, அம்மாவும் அப்பாவும் எனக்கு கல்யாணம் செய்து வைக்க போறாங்க போல. அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் அம்மா, வெக்கமா இருக்கு. உனக்கு இப்ப 16 வயது, கல்யாணம் உனக்கோ? படிச்சு முடிச்சு அரசாங்க வேலை எடுத்தா பிறகு 30 வயதுல கல்யாணம் கட்டி தருவேன். போய் படிக்கிற வேலையப்ப. அதுக்கே பிள்ளைய அடிக்கிற லூசு. எப்ப பாரு நான் அடிச்சுட்டே இருக்கம்மா. இரு, நான் உனக்கு தெரியாம கல்யாணம் இல்லை, நான் உனக்கு தெரியாம அரசாங்க வேலை எடுக்கிறேன். அம்மா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டாலே ஆக்ரோஷமா மாறிடுது. அம்மாடி, பவளமாக்கா வாங்கக்கா, வாங்கக்கா வாங்க. உன்னோட தாண்டி கொஞ்சம் முக்கியமா கதைப்பு வேண்டி வந்தேனே. இருங்கக்கா. சொல்லுங்கக்கா, என்னக்கா விஷயம்? பத்மா, நான் துக்காக்கு 2ஆம் தரமா கல்யாணம் கட்டி வைக்க போறேன். அவள்கிட்ட சொன்னா அவள் கத்துறாள் பத்மா. நீங்க யோசிக்காதீங்கக்கா, நான் சொல்லி அவளை ஓமன்னு சொல்ல வைக்கிறேன், நீங்க யோசிக்காதீங்க என்ன. ஓம் பத்மா, நீ தானே அவள்கிட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அவளோட மனசை மாத்தணும். கொஞ்ச நாளாவே டல்லா போயிட்டு இருக்கு. இனிதான் வெட்டிங் சீசன் வரும், அதுக்கு தான் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். எம்மா கோமலவள்ளி. எஸ் ஆண்டி, வாங்க. எனக்கு ஒரு ஃபேஷியல் ஒன்று போட்டு விடம்மா. நான் யூடியூப்பில் செலிபிரிட்டி தானே, அப்போ கொஞ்சம் பளபளப்பா போவேணும். ஓ அப்படியா ஆண்டி, உங்களோட யூடியூப் சேனலுக்கு என்ன பெயர்? எந்த யூடியூப் சேனலோட பெயர் ஜெஃப்னா ஃபேமிலி, யாழ்ப்பாண குடும்பம். ஓகே ஆண்டி, ஓகே. ஆண்டி, கொஞ்சம் குளோவாக இருக்கிறீங்க. ஓமோ, நல்லா அழகாக செய்து விட்டுருக்கிறேன். நல்லது பிள்ளை.